ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் தோழி. இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சிம்பிளான குயிஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் 10 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் உண்டு. ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் 5 வேர்ட்ஸ் தான். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இந்த 5ல் ஒன்று தான் ஆன்சர் வரும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக 10 அவுட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், I dash going to the temple now. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஆன்சர் பார்ப்போமா? இதோட ஆன்சர் am, அதாவது இது present continuous tense. I am going to the temple now. நான் இப்போ கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். present continuous tense அப்படின்னா அந்த வெர்ப் இருக்குல்ல, go அப்படிங்கிறது வெர்பு. அதுக்கு முன்னாடி am வரும், அதுக்கு அப்புறம் ing வரும். அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்போட வர்றது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ராணி டேஷ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தி ஈவெண்ட் லாஸ்ட் வீக். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா வாஸ். ராணி வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஈவெண்ட் லாஸ்ட் நைட். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது ராணி போன வாரம் நடந்த நிகழ்ச்சியை பற்றி மிகவும் உற்சாகமாக இருந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சு போன ஒரு ஈவெண்ட்டு, அதை நினைச்சு அவ எக்ஸைட்டடா இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்க வாஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வி டேஷ் ஹாப்பி டு see him yesterday. ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி இதோட ஆன்சர் வேர். வி வேர் ஹாப்பி டு see him yesterday. அதாவது அவரை நேற்று பார்த்ததுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஸோ நாங்க அப்படிங்கிறது வி, பாஸ்ட் டென்ஸ்ல வருது, ப்ளூரல் ஃபார்ம்ல வருது. அதனால இங்க நம்ம வேர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தே டேஷ் பிளேயிங் ஃபுட்பால் நவ். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் ஆர். தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் நவ். அதாவது இப்போ, நவ் அப்படின்னா இப்போ, தே அப்படின்னா அவங்க, பிளேயிங் ஃபுட்பால்னா இப்போ அவங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ கரண்டாக ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதனால ஆர் பிளேயிங் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின். முத்து டேஷ் ஏ டாக்டர். ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் இஸ். முத்து இஸ் ஏ டாக்டர். அதாவது முத்து ஒரு டாக்டர், முத்து டாக்டரா இருக்கார், அவ்வளவுதான். ஸோ இங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். த புக்ஸ் டேஷ் ஆன் த செல்ஃப். இதோட ஆன்சர் பார்க்கலாமா? ஆர். எதனால இங்க ஆர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, புக்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் ஒன், ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்குது. அதனால ஆர் யூஸ் பண்றோம். புத்தகங்கள் ஷெல்ஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ல ப்ளூரல் ஃபார்ம், பன்மை. அதனால இங்க ஆன்சர் ஆர். செவன்த் கொஸ்டின். மீனா டேஷ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் லாஸ்ட் இயர். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் வாஸ். ஏன் அப்படின்னா இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். போன வருஷம் மீனா கிளாஸ்ல சிறந்த மாணவியா இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போன வருஷங்கிறது முடிஞ்சிட்டு, அதே மாதிரி மீனா அப்படிங்கிறது ஒரு சிங்குலர், ஒரே ஒரு பொண்ணை குறிச்சு வர்ற வேர்டு. அதனால இங்க நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்த 2 கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளானது தான். 8th கொஸ்டின் பாருங்க. த வெதர் டேஷ் நைஸ் டுடே. ஆன்சர் இஸ். அதாவது இன்னைக்கு வானிலை நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆன்சர் இங்க இஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். 9th கொஸ்டின். ஐ டேஷ் ஃபீலிங் வெரி டயர்ட் ரைட் நவ். ஆன்சர் ஆம். மோஸ்ட்லி இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஐ வந்தாலே ஆம் தான் வரும். ஐ இஸ்ஸோ ஐ ஆரோ வராது. ஓகேவா? ஸோ ரைட் நவ் அப்படின்னா கரண்டா, இப்போ நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். இது ப்ரெசன்ட் டென்ஸ்.
அதனால ஐ ஆம் ஃபீலிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன்னா ரைட் நவுனா இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வருது. ஐ ஆம் ஃபீலிங் வெரி டயர்ட் ரைட் நவ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஸோ ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இஃப் ஐ டேஷ் ரிச் ஐ வுட் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். என்ன ஆன்சர் அப்படின்னு யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஆன்சர் வேர். எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். அதாவது இது வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன், ஒரு கற்பனை. நான் பணக்காரனாக இருந்திருந்தால் நான் உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு இமேஜின் பண்ணி சொல்ற இடத்துல, கற்பனையான இப்படி இருந்திருந்தா இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இடத்துல நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இது இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் கிளாஸ்ல செகண்ட் ரூல். இதை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் கிராமர் வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த குயிஸ் வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே லைக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸுமே அடுத்தடுத்த புது புது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.